Hello my dear students, நான் உங்கள் MD சார், நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் CBSE. இந்த வீடியோ கரண்டா +2 படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கானது. கரண்டா +2 படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய CBSE ஆர் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் +2 ஆல்ரெடி லாஸ்ட் இயர் முடிச்சு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ. நீட் 2026 கிராஷ் கோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனை பற்றி வீடியோ இது. நீட் 2026 அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி March 8 நேத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், March 11 வரைக்கும். ஸோ யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தால் இந்த March 11 லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டு உங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் சின்சியராக ரொம்ப சீரியஸாக கரண்டாக +2 படிச்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட CBSE போர்டுக்கோ இல்லை ஸ்டேட் போர்டுக்கோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. CBSE ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு 9th March என்னையோட நீங்கள் மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. மேக்ஸ் எக்ஸாம் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் தான். தமிழ்நாட்டில் கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2 டைப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி போர்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று வந்து இடையில போர்டோட நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது CBSE ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. இது மூணுமே இந்த வருஷம் லாஸ்ட் இயரோட ஈஸியான பேப்பர் தான். ஸோ இதை வந்து சின்சியராக போர்டுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அது இன்டெகிரேட்டடாக நீட் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதிகமான டைம் நீங்கள் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேப்பராக இருந்திருக்கும். பட் எனிகோ கண்டிப்பாக இது 100 மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய பேப்பர் தான். அதே மாதிரி தான் ஸ்டேட் போர்டும் முடிஞ்ச 2 எக்ஸாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கு. எக்ஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. அடுத்த எக்ஸாம் கமிங் 13th வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. மீன்வெல் நீட் 2026க்காக நீங்களாம் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி இன்டெகிரேட் கோர்ஸ் பண்ணி இப்போ போர்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை ஒன்லி போர்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம நாமக்கல் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல ஃபார் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் கமிங் 13th March நம்ம வந்து இந்த கோர்ஸை வந்து ஆரம்பிக்கிறோம். CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரெண்டு ஃபேஸாக பிடிச்சிருக்கோம். phase 1 கமிங் 13th ஆரம்பிச்சு. ஏன்னா உங்களுக்கு 13th அன்னைக்கு இன்னைக்கு 9th உங்களுக்கு வந்து இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. 13th அன்னைக்கு 12th அன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. 13th அண்ட் 27th வரைக்கும் மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் பயாலஜி ஒரு 27th அன்னைக்கு வரப்போகுது. நடுவில் ஒரு 14 days கேப் இருக்குது. ஸோ இந்த 14 பயாலஜி ரொம்ப ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்த பயாலஜி தான் வந்து போர்டாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்போ 14 days அதுக்கு தேவையான அவ்வளோ டேஸ் நம்ம தேவையில்லை. அதுக்காக நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கமிங் 13th அன்னைக்கு CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நீட் 2026க்கான கிராஷ் கோர்ஸ் மீன்ஸ் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து 13th March அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 22 March வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது. மறுபடியும் உங்களுக்கு ஒரு சின்ன கேப் 22 27th வரைக்கும். இந்த நாட்களில் பயாலஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயாலஜி எக்ஸாமை 27th எழுதிட்டு மறுபடியும் 28th நீங்கள் phase 2 கிராஷ் கோர்ஸை வந்து டில் May 1 வரைக்கும் கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் May 3 நமக்கு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் த ஸ்டேட் போர்ட் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் March 23 அன்னைக்கு நடக்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 24th உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 24th 1st May வரைக்கும் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் 13th March 22 March வரைக்கும் phase 1, phase 2 28th March May 1 வரைக்கும். இஃப் யூ ஆர் இன் டு த ஸ்டேட் போர்ட் உங்களுக்கு டைரக்டாக இந்த கோர்ஸ் வந்து 24th March அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி May 1 வரைக்கும் நடக்க இருக்கு. ஸோ வாட் இஸ் த கோர்ஸ் ஃபீச்சர்ஸ்? ஸோ இந்த கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஹைலைட் 40 days ஃபாஸ்ட் ட்ராக். உங்களுக்கு கம்ப்ளீட் என்டையர் சிலபஸ் போத் +1 +2 +2 ரீசனாக படிச்சு வந்திருப்பீங்க. இதில் அதிக வெயிட்டேஜ் +1 கொடுத்து நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கும் +1 ரெகுலரேட் கோர்ஸ் இல்லாமல் ஒன்லி போர்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் +1 சிலபஸ் டச் பண்ணி ஆல்மோஸ்ட் 180 மேலே இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் கம்ப்ளீட் சிலபஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவைஸ் பண்ண போகிறோம் இந்த 40 days. அதில் மெஜாரிட்டி 60% நம்ம +1க்கும் 40% வந்து +2 சிலபஸுக்கும் நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். டெய்லி அசஸ்மெண்ட் நீங்கள் டெய்லியும் அதை ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கிற கிளாஸஸில் டெய்லியும் அன்றைக்கி சிலபஸ் கொடுத்து அன்றைக்கி ஒரு டெய்லி டெஸ்ட் கொடுத்து டெய்லியுமே நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்டோட டச்சில் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக நீட்டுங்கிறது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். இது வரைக்கும் நீங்கள் நிறையா போர்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு 1 mark MCக்கு மட்டும் தான் போர்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நீட் பேட்டர்னில் ஃபுல்லாகவே 180 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 4 720 மார்க்ஸ்க்குமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் 180 கொஸ்டின்ஸ். ஈச் சப்ஜெக்ட் 45 கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படி இருக்கும்போது ஒரு அப்ஜெக்டிவ் ஃபெமிலியர் ஆக்கி உங்களுக்கு இந்த வித்தின் த ஷார்ட்
ஸ்பேன் ஆஃப் 40 days டைமில் ஒரு 10 to 12,000 கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஃபெமிலியர் பண்ணி, அதுவும் அட்மோஸ்ட் நீட் சிமிலர் மாடல் நீட் 2026 எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருமோ அந்த மாதிரி பேட்டர்ன் டைப் மாடல் அது சிமிலர் கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டினை நம்ம எக்ஸ்பர்ட் டீம் ஃபேக்கல்டி டீம் டிசைன் பண்ணி உங்களுக்கு அதை டெய்லி டெஸ்ட் ஆகும், வீக்லி யூனிட் டெஸ்ட் ஆகும், டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸாக கொடுக்க போகிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த நீட் 2026 பேட்டர்னுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஃப்ரம் 2017 2026 10th அகடமிக் இயர் 10வது வருடம். இந்த 10 வருடங்களில் நீட் கோச்சிங் மூலமாக 3500 மாணவர்களை மருத்துவ மாணவர்களை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கி வேரியஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அது இல்லாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்பர், இந்தியா ஃபுல்லாக எல்லா காலேஜும் ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டேட் கீழே வரக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம். சரி, நம்ம ஸ்டேட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாலே போயிருக்காங்க. ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸ், அதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்னேஷன் சொல்லிட்டு 3500+ ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்த 10 அகடமிக் இயர்ஸாக நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் போன மாணவர்கள் எல்லா காலேஜ்லையும் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரூவன் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இந்த மாணவர்கள் உருவாக்கின வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஆல்மோஸ்ட் சேம் செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் லாஸ்ட் 6-7 இயர்ஸாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் கன்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. அதே ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு இந்த நீட் கிராஷ் கோர்ஸுக்கும் இந்த கிளாஸஸை வந்து கோச்சிங் கொடுக்க போகிறாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த செட் ஆஃப் டீம் அவுட் ஆஃப் 3500 ஸ்டூடெண்ட்ஸில் நியர்போர்ட் ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸை இந்த டீம் உங்களுக்கு யார் கிளாஸ் எடுக்க போகிறாங்களோ அந்த ஃபேக்கல்டிஸை உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிங்கன்னா கிட்ட அந்த வெல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கோச்சிங்காக இந்த நீட் 2026 கிராஷ் கோர்ஸ்க்கு எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் எல்லா நாளுமே உங்களுக்கு ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் டெய்லி டெஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து நீட் சிமிலர் டு நீட் பேட்டர்ன் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீட் 2026 எக்ஸாம் May 3 போகும்போது பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் உங்களால் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரிங் சேம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் உங்கள் கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டில் ஈவினிங் வரைக்கும் இருந்து நைட் 8 o'clock 9 o'clock வரைக்கும் இருந்து ஆஃப்டர் த கிளாஸ் ஹவர்ஸ் பிஃபோர் த கிளாஸ் ஹவர்ஸ் உங்களோட இருந்து உங்கள் டெய்லி ஸ்டடி டைமில் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் கான்செப்ட் இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்ம டவுட் கிளியரிங் செஷன்ஸை இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அட்டன் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ்க்கு ஸ்பெஷலி டிசைன் இந்த 40 daysல ரொம்ப கரெக்டாக நீட் பேட்டர்னில் நீட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம வெல் டிசைன்டு கிராஷ் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் நான் முன்னே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் ப்ரிப்பேர் பண்ண கிராஷ் கோர்ஸ்க்கான MCQ கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 10 to 12,000 கொஸ்டின்ஸை நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நீங்கள் ஒரு 200 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸாக பண்ண போகிறீங்க. ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீக்கெண்ட் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட்டே ஒரு 10 பேப்பர் எழுதிடுவீங்க. ஆஃப் டெஸ்ட் +1 ஆஃப் போர்ஷன் +2 ஆஃப் போர்ஷன் சொல்லிட்டு ஒரு 10 to 12,000 கொஸ்டின்ஸை வித்தின் 40 daysக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகும், டெஸ்ட் ஆகும். அது இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் உங்கள் டீச்சர்ஸ் கிளாஸ்லேயே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுவாங்க. இந்த எக்ஸ்போசர் வில் ஹெல்ப் யூ லாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அச்சீவிங் யுவர் நீட் 2026 எக்ஸாம். இந்த 40 days கிராஷ் கோர்ஸ் பேரில் என்னெல்லாம் கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், எப்படி ஒரு இந்த மாதிரி காம்படிட்டிவ் ஃபோக்கஸ்டு என்விரான்மெண்ட்டில் எப்படி வந்து நம்ம மைண்ட் செட் இருக்கணும், நம்ம டிசிப்ளின் கமிட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி எஜுகேட் பண்ணி உங்களை நம்பிக்கை கொடுத்து இதில் நான் டியூன் பண்ணி கொண்டு போக போகிறேன். ரெண்டாவது இண்டிவிஜுவல் அட்ராக்ஷன் ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட கனவு எம்பிபிஸாக இருக்கும்போது அதை கூட என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உங்களோட இருக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த டே மார்னிங் 6 நைட் 10-11 வரைக்கும். ஸோ செக் மானிட்டர் அகாடமிக் ரொட்டீன் ஒரு வெல் டிசைன்டு ப்ரோக்ராமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே பிளான்டு ஷெட்யூலாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் டீச்சிங், செப்பரேட் கிளாஸ் ரூம், அப்புறம் டிசிப்ளின் என்ஷூர் பண்ணுறது செப்பரேட் கிளாஸ் ரூம் ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டடி மெஸ் ஹாஸ்டல் கிளாஸ் ரூம் எல்லாமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டாக நம்ம ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷனில் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பாய்ஸ் ஸ்டடி இன்சார்ஜஸ் அண்ட் வார்டன்ஸோட சப்போர்ட்டோட நீங்கள் டில் நைட் படிக்கிறதுக்கும் உங்களை மார்னிங் வேக்கப் பண்ணி உங்களை டெய்லி ரொட்டீனில் இன்வால்வ் பண்ணுறதுக்கும் உங்களை டிசிப்ளினாக மானிட்டர் பண்ணுறதுக்கும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஸோ மை செல்ஃப் அண்ட் மை டீம்
வில் சப்போர்ட் யூ அசிஸ்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட் பாய்ஸ் வார்டன் செப்பரேட் கேர்ள்ஸ் வார்டன் டீம் இருக்காங்க. ஹைலி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இந்த 10 அகடமிக் இயரில் கம்ப்ளீட் சேஃப்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 10 இயர்ஸில் ஒரு பின் ட்ராப் மிஸ்டேக்கோடு வராமல் ஸோ வி ஹவ் கிவன் கம்ப்ளீட் செக்யூரிட்டி ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு ஸ்பைரோ வில் பி இதை விட பெஸ்ட் பிளேஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி ஃபுட் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் காம்பினேஷனில் ஹைலி ஹைஜீனிக் அண்ட் டேஸ்டியான ஃபுட்டை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஹாஸ்டல் என்வரான்மெண்ட் ஹைஜீனிக் என்வரான்மெண்ட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன் உங்களை கம்ப்ளீட்டாக இந்த நீட் கிராஷ் கோர்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களை முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களை பெஸ்ட்டை கொண்டு வந்து 100% நீட் கிராஷ் கோர்ஸுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸையும் உங்கள்கிட்ட எக்ஸாக்ட் பண்ணி கொண்டு வரதான் என்னோடய வேலையாக இருக்கும். ஸோ இதுதான் வெல் எக்யூப்டு ஸ்பைரோல நீட் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ என்னோடய லைஃப் டைமோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் அதை உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இந்த ஸ்பைரோ இருக்கும். அதுக்கு எங்களோட இந்த என்வரான்மெண்ட்டும் என்னோட மோட்டிவேஷனும் ஸோ எங்களோட டிசிப்ளின் கமிட்டியோட சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த நீட் 2026 கிராஷ் கோர்ஸ் கம்மிங் CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்மிங் March 13 அன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு phase 1. அதுக்கப்புறம் 13-22 வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து 28 ஆரம்பித்து May 1 வரைக்கும். நீங்கள் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு March 24 ஆரம்பித்து டில் May 1 வரைக்கும் இந்த கிராஷ் கோர்ஸை கொண்டு போகிறோம். ஸோ லிமிட்டட் இன்டேக் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் 250 இன்டேக்ஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஆர் ஃபில்லிங் ஃபாஸ்ட். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கையில் நீட் கிராஷ் கோர்ஸை நீங்கள் பண்ணணும். உங்களோட ட்ரீம் எய்மான MBBS அச்சீவ் பண்ணால் இப்போ தொடங்குங்க. ஸோ இட் வில் பி ரைட் சாய்ஸ். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், இது வரைக்கும் நீட்டை பற்றி பெரிய ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வித் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அரௌண்ட் 3500 ஃபேமிலிஸில் ஒருத்தராக இருக்கக்கூடிய இந்த ஸ்பைரோ ஃபேமிலியோடு நீங்கள் இணையும் போது உங்களோட கனவை நிறைவேற்றுறது மிக கடினம் இல்லை, ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப ஹை லெவல் பீக்கு கொண்டு போகிறது எங்களோட வேலை. உங்களுக்கு எல்லா டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களோட ட்ரீமான MBBS அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியை வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் இருக்குங்கிறதுல எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் போத் நம்பர் 73388437 73388436. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வெரி லிமிட்டட் இன்டேக் வித்தின் திஸ் வீக் இந்த அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போவே உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணால் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.